போருக்கு போறான், எதிரி படம் வந்திருக்கும். அவன் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். ஒவ்வொருத்தரும் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். ஏன்னா அது போரு. நம்மளும் 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அதான் போரு. ஆனா நீ வந்துக்கிற இடம் எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். அது என்ன கடை? சேட்டு கடையா? அங்க போயிருந்தேன்னா சேட்டு கடைக்காரன் போட்டானா? ஆனா உன் ராசி என்ன தெரியல, பாக்கறலாம் போடுறாமா. சிரிக்காதவா மொத்தம் தெரிஞ்சு ஆம்பளைக்கு மீசையா மேல தூக்கி தெரியும். ஏன்? அதான் ஆம்பளை எப்பவுமே தூக்கினே தான் இருக்கணும். பொம்பளைக்கு ஏன் முடி தொங்கினுக்கு தெரியுமா? அது எப்பவுமே கீழே பார்த்துட்டு தான் இருக்கணும். இதுதான் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கு வித்தியாசம். பொம்மா தாலி அடிச்சாலா இல்லையா? எங்க அப்பா சுத்தமா எனக்கு பிடிக்கல. நான் உங்ககிட்ட பேசணும்னா நீ என்கிட்ட பேசு. ஆமா, அதுக்கு நீ என் தம்பி எடுத்தாலும் நீ அடிக்கிற வேலை வச்சுக்க. புரியல? ஆமா, என் தம்பி டிபார்ட்மெண்ட் இது, அவன் அடிக்கிற வேலை வச்சுக்காரு. அப்புறம் அவன் இறங்கினான்னு டப்பாங்க கொடுத்துட்டான். யாரு உங்க நாத்தனார் வீட்டு பையனா? யாரு? ஆமா, அவங்கவுங்க பேச்சாக்குறாங்க. ஆமா, வர 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 அது முன்னாடியே பின்னாடி சொல்லலான்னு பார்த்தது. தாலி போட்டு இடம் கூட வரேன் தாலி கதை சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். போ இவனுக்கு நினைப்பு இவன் ஓட்டி தான் தோக்கணும். ஏற்கனவே 40 பேர் இவருக்கு நினைப்பு சேட்டு கடை எனக்கு தெரியாது. அம்மாக்கு தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் சேட்டு கடை. அந்த சேட்டு கடை கடையை எடுத்து போய் விட்டதே நான் தான். என் அந்தரங்க காதலை சாருமதி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சேட்டு கடைக்காரன் அடையாளம் வேண்டும் என்று என்னிடம் உரைத்தார். அதற்காக சாருமதியாக விட்டார். சேட்டு கடைக்காரன் அம்மாவை வச்சு ராவி ராவி செஞ்சான். அம்மாவை திருப்பி திருப்பி செஞ்சான். அற்புதமா ஆனா பாய் வச்சு செஞ்சான். பிரமாதமா ஆளுந்தா போதும். அவங்களுக்கு ஒரே குஜாலும் தான். ஒரு குடும்பத்தில் சந்தேகம் என்பது வரக்கூடாது. சந்தேகம் வந்து விட்டால் அந்த குடும்பம் குட்டி சோறு. யாரு பாய போய்கிறா பாரு. என் அந்தரங்க காதலை யாரையோ பார்த்து வரா பாரு. இந்த மாதிரி ஆளுந்தா போதும். சொன்னால் அதை நம்பக்கூடியவன் நான் அல்ல. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. போறா, நானே இஷ்டாவில் தம்முதான் இருப்பேன். என்ன பேசுகிறேன்? அங்க பேசணும். நான் ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும் தெரியாம உள்ள போய் பேச நண்பன் அல்லவா? என்ன சாப்பியா? அரண்மனைடா. ஆமா, எங்க வந்திருக்கிறோம்? அங்கதான் வந்துக்கிறோம். ஒரு மதி இல்லத்திற்கு சரி போடா. அங்க போடா, வேற ஏன்னா பிக்கப் பண்ணி போறாங்க. போடா விட்டு ஒரு நிமிடம் வண்டிலாம் விடாது. அப்ப வண்டிலாம் அவன் தூக்கி போறான். 30 பகல் கனவு. பாய் ஓட்டம் சாமாஜ் மாதிரி எல்லாத்தையும் போடா. போடா போடா. அருமதி உன்னை பார்க்கத்தான் ஒட்டொட்டமாக. ஆமா ஆமா. இப்போது உனக்கு இங்க வேலை கிடையாது. ஓ, என் வேலை இல்ல. புறப்படு. போயிட்டுமா இதான உங்க இடம் தேடி வந்தாராம். எனக்கு எதுவுமே வராது. அப்ப இவங்க 2 பேர் இருக்காங்க வந்தானா? இவங்க பேர் வாங்கறா. அவர் பாரு மெரிக்கிறாரு, கையில அடிக்கிறாரு, வாயில பாக்குறாரு, கண்ணல பாக்குறாரு. இவர் பாரு இந்த சைடுல அடிக்கிறாரு, மேல அடிக்கிறாரு, கீழ அடிக்கிறாரு. எல்லாம் போட்டு இவங்கள ஒரு பெரிய ஆளாரியா? அவங்க எல்லாம் வச்சிராங்க. நீ என்ன செய்ய? நான் பாத்து ஏய் 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 குட்டா நான் திருப்பதி போனதில்லை, திருத்தணி போனதில்லை, திருவண்ணாமலை கூட போனதில்லை. அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்து வந்துடும். இப்ப எந்த மலையை பார்க்க? நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து. ஐயோ என் தம்பி கூட சொல்றா. சருமதே என்னங்க
என் நாயா ஒழுங்கு வச்சுச்சுன்னா என் மேல முட்டு தொப்புள்ள வச்சுக்கும். சரி, அப்புறம் ஒழுங்கு வச்சுட்டு போச்சுன்னா எடுத்துக்கும். அதே ஞாபகத்தில் வச்சுட்டேன். போயாலும் என் நண்பர்கள் தொப்புள்ள அதே மாதிரி தாங்க. தொப்புள்ள வரல உண்டாக வச்சாங்க. பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். பார்க்கத்தான் வந்தியா? அதுதான் கிடையாது. 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் என் அந்தரங்க காதல் நினைவோடு இருக்கிறோம். வாழ வந்தான். என்ன சந்தேகம்? நம்ம போற இடம் எங்க? போருக்கு போறோம். எதிரி படம் வந்திருக்கோம். அவன் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான். ஒவ்வொருத்தரும் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். ஏன்னா அது போரு. நம்மளும் 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். அதான் போரு. ஆனா நீ வந்துக்கிற இடம் எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம். எனர்ஜி இங்க விட்டுட்டு அங்க வந்து நீ சண்டை போட மாட்டேன். பாலத்துக்கு இப்படி நிற்கணும் வச்சு அப்படித்தான் நிற்பேன். அப்புறம் ஒரே தட்டு போடுவான். அங்கதான் எனர்ஜியை சேவ் பண்ணி வை. யாரு எந்த எப்போ காலி ஆயிடுச்சு? அப்படியா? ஆமா ஆமா, உன்னை நம்பித்தான் நான் இருக்கிறேன். என்ன நம்ப? சாரு, நான் உன்னை நம்புறேன், அவளை நம்பல. ஏண்டா அவ யாரு இல்லையா? என்ன விட்ட முதல்ல அவள் தான்டா. அதான்டா அதே அது சொல்லடா. நீ உசாரா பையா? அப்படியா? யாரும் ஆளு கிடைக்கலான்டா. அதனால இங்க மேய்ச்சிட்டு போறா. பாத்துக்கா பார்த்தா சூடாகி போச்சா? அங்கங்க கிளம்புது. பாத்துக்கா ஆளு கிடைக்கலன்ற அந்த ஆள் இல்லை. பேசுவதற்கு தேவடி போடா டாபரே போடா என்ன வார்த்தை பார்க்க போது என்னுடைய மனம் எப்படி தீர்மானிக்கிறது? எப்படி? மூன்றாம் பிரபோன்ற நெற்றை ஆப்பிள் போன்ற கண்ணா மாதுளை போன்ற நுண்கள் செக்க சமந்த இதழ்கள் செம்பவள கண்கள் பில் போன்ற புருவம் என்ன நட்டை என்ன உண்டை இது போல் அழகாய் மணிமணி நாட்டில் பார்த்ததே கிடையாது. முதல் நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. ஒரு வாரம் ஆச்சு இல்ல? இது மட்டும்தானா? சிற்பிகள் வரையாத சித்தனவே, சித்தையில் காணாத தேவியே, எவர்களுக்கு கிடைக்காத இடையிடுக்கிற தெங்கடி உன்னை அழகாக ரசிக்க ருசிக்க ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறான் உன் அந்தரங்க காதலன். நீண்டாமே உந்தன் பேர் இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தான் அந்த முழுக்க இப்படி இருக்க வேண்டும் என்று ஓல வந்தான் மனம் துடிக்கிறது. எனக்கு மனவர்கள் பல காத்துக் கொண்டிருந்தேன்.
அவன் என்ன கடமை? முல்லை நாட்டு மன்னன் படைகளை கேட்டுக்கொண்டு போர் முனையில் சந்திக்காமல் லிகிதம் அனுப்பியிருக்கிறார். படைகளை கேட்டுக்கொண்டு முல்லை நாடு செல்கிறேன். போருக்கு எப்ப போக போறீங்க? அந்தரங்கத்தில் விடைபெற்று செல்லலாம் என்று. அப்படியா? இப்பவே வா. ஏங்க சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போகல. அறுபதி உங்களுடைய ஓசை வாசகங்கள் நன்கு அறிந்தவர். புரிகிறதா? சரி. கடமைக்கு எல்லையே இல்லை. என்ன அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். பாசத்திற்கு அளவில்லா பாசம். அறுபது மறக்க முடியுமா? உணவுதானே, உணவை சாப்பிடலாம். ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் வாழ்நாளில் சந்தோஷமாக இருக்கிறார். அதை முதலில் அறிந்து கொள்ள. நீங்க அந்த வேலையை பார்த்தா எவ்வளவு நல்லாச்சு எனக்கும் தெரிகிறது. போயிட்டு வாங்க. ஒரு மனிதனுக்கு பசி எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை அதை விட முக்கியம். புரிகிறதா? கடமையும் முக்கியம். ஏங்க நீங்க போயிட்டு வாங்க. ஆனால் என்றால் அரைச்சொல், அதற்கு விளக்கம் எனக்கு சொல். என்னன்னா நீங்க மட்டும் அரண்மனை சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. உண்மை. நான் எப்பொழுது அரண்மனைக்கு வர்றது? என்னுடைய ஆட்டத்தை எப்ப நான் காமிக்கிறது? சாருமதி, அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது. சாருமதி, புரியவில்லை. முல்லை நாடு சென்று போர் முனையில் மோகன் ரோஜை சந்திப்பேன். சந்தித்து வெற்றி எனக்குத்தான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. மன்ன தைரியமுடையவனா அந்த திரட்டு சோம்பேறி பயிர துக்குள் உருவாக்கி விடுவீங்க. அப்படி இருக்கும்போது மணிமணி நாட்டுக்கு திரும்பி வந்தவுடன் நான் மன்னனிடத்தில் உரைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய. என்ன அந்த நிகழ்ச்சியை நாட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் மணிமணி நாட்டில் அரண்மனையில் பாதம் பதிந்தவுடன் நான் சொல்வதை போல் செய்து படிக்க. என்ன பண்ணணும்? என் அருகாமையிலோ நான் உரைக்கிறேன். நான் பண்ண மாட்டேன். மனம் வைத்தால் மார்க்க மாட்டேன். மங்கை நீ நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். ஈரம் இருக்கு வரை இலைகள் உதிர்வதில்லை. என் சாருமதி இருக்கு வரை என் நம்பிக்கை விற்பதில்லை. உன்னால் முடிய பிளான் பண்ணுங்களேன். சாருமதி உனக்கு உண்மையாக இதை செய்து எனக்காக இதை செய்து. அப்புறமா அந்த வேலை செய்யும்போது கூட இருப்பீங்கல்ல. சாருமதி ஒரு கோவிலே இருப்பேன். சரி சரி. ஆனால் நான் தான் உரைத்தேன் என்று எவருக்கும் தெரியாது. சரி சரி. உனக்கு உறுதுணையாக இருப்பேன். என்ன நம்ப உனக்கு வராது. நீங்க போருக்கெல்லாம் போயிட்டு வாங்க. சரி. ஆனால் என்றால் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ரூம்ல போய் முதலே உரைத்தேன். புரிகிறதா? உன்னுடைய உணர்வை நன்றாக அறிந்தவன். பசியை விட உனக்கு உணர்வுதான் அதிகம். அப்படி இருக்கும்போது உன் உணர்வை தணிக்கி கடமையில் வெற்றி அடைந்து விட்டு வந்தவுடன் உணர்வை அந்த படிக்குது பாட்டி நீங்க பதில் சொல்ல மாமா மயங்கிடலாமா Mama
தூரம் அறிவு. பூமியின் மணலை ஆழமாக தோண்ட தோண்ட எவ்வளவு நீர் சுரக்குமோ அது போன்று ஒரு மனிதன் படிக்க படிக்க அறிவு வளர்ந்த ஆற்றல் பெருகும். இதை அறிந்து கொண்ட நான் முல்லை நாட்டில் மோகன்தாஸ் என்ற பெயருடன் நல்ல முறையில் ஆட்சி செய்து வருகின்றேன். இருந்தாலும் மணிபுரி நாட்டுக்கு சென்ற காவலன் ஐயா, நீங்க சொன்ன பிரகாரம் மணிபுரி நாட்டு போனங்க. சரி, அந்த நாட்டு மன்னரை பார்த்து அரிப்பாட கேட்டேன். கொடுக்க மறுத்துட்டாரு. போர் மலை சதி சொல்றாரு. ஐயா, என்ன ஆணவம் இருக்கும்? என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது தவறாமல் செலுத்தி வந்தார்கள். ஆனால் என்னுடைய தந்தையை சூழ்ச்சியால் கொன்ற பாவிகள். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் 3 ஆண்டுகளாக ஏன் செலுத்த மறுத்துள்ளார்கள்? அப்படி என்றால் விடக்கூடாது. நாமும் படையோடு செல்வோம். யாரை பார்த்து யாரடா என்று கேட்கிறாய்? தட்டி பயலே, எவருக்கு லிகிதம் அனுப்பினாய்? நீதான் தகவல் தானா? ஆமா, தெரிகிறதோ? என்னுடைய நாட்டிற்கு சேர வேண்டிய வரிப்பணம் 3 ஆண்டுகளாக செலுத்தவில்லை. ஏன் செலுத்த மறுத்து? எவருக்கும் எவரும் அடிமை அல்ல. அடிமைக்காக செலுத்த வேண்டிய வாழையடி வாழையாக என்னுடைய காலத்தில் தந்தை காலத்தில் அப்பொழுது கட்டினார்கள். இப்போது கட்டபடியா இல்லடா? போர் முனையில சந்திக்க என்னை வென்று உன் பணத்தை பெற்று என்னுடைய நாட்டிலே வந்து என்னை எதிர்க்கின்றாயா? உன்னை நான் வெல்வேன். எவ்வளவு கொய்ப்பு எல்லாரும் சண்டிக்கிட்டு என்ன நம்பி வந்துட்டீங்களா? சண்டிக்கு படைகளை திருட்டு வந்தவன் என்ன வந்து சந்திக்கிறீங்க? அப்படி என்றால் உன்னை விட மாட்டேன். உன்னுடைய பாதத்திலே நான் படிவதா? என்னுடைய நாட்டிலே வந்து என்ன எதிர்க்கிறாய்? தாங்க மாட்டேன். அப்படியா? ஆமா. மகன்ராஜ், நான் உழைக்கிறேன் சமாதானம் என்று நீ போர் என்று சொல்லிக்கிறாய். நறுதல பயலை, நான் எவ்வளவுதான் எதிர்த்துரைத்தாலும் உன்னுடைய மரமண்டைக்கு உரைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினார். அதன் குணமாறாது. குட்டு சோட்டிலே கழுதை ஓடுவதும் சேர்ப்பதை எருமை கொள்வதும் இவை அனைத்தும் உன்னுடைய குணம். தருதல பயலை குணமாடாது. என்ன ஆணவம் உனக்கு இதை மனுப்பி விட்டு சூட்டிலே இருந்தவன் உன்னை பத்தி நாங்க பாராட்டுறா. சண்டைக்கு மட்டும் போர்க்காலத்து கைட்டா வந்துக்கிற மாதிரி தூங்காத. ஐயா எப்பவே தூங்க மாட்டேன். அப்படியா? சமாதானமா? சமாதானம் என்பதற்கு நான் இடமில்லை. எனக்கு என்னிடம் மோதுவதற்கே உனக்கு வாய் கொண்டிருக்கு. மரியாதை சொல்கிறேன், போய்விடு. என்னை பார்த்து ஓய்கொள்கிறான். ஒரு சொல் உரைக்க தகுதியற்றவனே. திருட்டு பயலை திருட்டு பயலை உறவி நிலவை செவ்வேரை கேளடா எந்தரடி வெள்ளடா. செவ்வேரை கேளடா எந்தரடி வெள்ளடா. அந்திர சரா நடுங்கும் தந்திரமிகு
உன்னுடைய செயல், உன்னுடைய பக்கத்தனம், ஏடுகட்ட தனம், உன்னுடைய தனத்தை எண்ணிடத்து கடத்து முடித்தால் போருக்கு கொள்வேன் கொள்வேன் கொண்டேன் 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 புரியவர் இடவுட கொண்டேன் 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 உன்னை எப்படியும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது தெரியுதா? அதுதான் நான் பின்னாடி நின்று இருந்தேன். ஐயா பின்னாடி வச்சாங்க ஐயா நம்மள. சுற்றியோட வந்தீங்க நீங்க. தலைவா, சுற்றோட வந்த தூங்காமல் வரவில்லை. யாரா தூங்கி வந்தீங்க? என்ன பண்ணலாம்? தரதள பயணம் பாதத்தை வடிந்து விட்டான். மணிபுரி நாட்டுக்கு தர 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 என்று கைதிகள் நீங்கள் என் பின்னாடியே வாங்க. அண்ணரடை சும்மா பாருங்க. ஐயா முன்னாடி சென்ற ஆடவன் தான் மோகன் ராஜை வெற்றி கண்டான தோல்வி கண்டான். இதுவரை காணவில்லை. வெற்றி மன்னா வெற்றி மிக்க மகிழ்ச்சியோடு சென்று மோகன் ராஜை சந்தித்து போர் முனையில் வெற்றி அடைந்துவிட்டார். படை தலைவன் அப்படியா? எங்க இருக்கிறான்? ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதியிழந்து தன்னையே தான் மறந்து என்னையே எதிர்க்கு இளையம் கொடுத்து விட்டாய் பார்த்தனையா. பார்த்தனையா உன் கரங்களுக்கு விளங்கிட்டு விட்டேன். அண்ணா உண்மைதான். என்னுடைய தந்தை இறந்த பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் 3 ஆண்டுகளாக செலுத்தவில்லை. அதனால் ஆத்திரத்தில் அறிவிழந்தேன், ஆணவத்தால் மதியிழந்தேன். என்னை மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. டேய், ஐயா மறப்போம் மன்னிப்போம் என்ற மரபில வந்தவன் தான் இந்த மணிமாறன். எப்போது மன்னித்து விட்டேன் என்று அவன் கரங்களை விளங்க நல்லது, நானே வைத்து போடுகிறேன். தலைமையாரி, இன்று நவராத்திரிய முப்பது விழா. என்ன விழா? நீ எதிரை வெற்றிக்காக உனக்கு வெற்றி விழா. வெற்றி விழா. எனது மகள் வேல் விழிக்கின்ற பிறந்த நாள் விழா. பகவையா இல்லாத நாட்டுக்கு இந்த சுதந்திர தின விழா. இந்த விழாவை மிக சிறப்போடு கொண்டாடும்.